வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி போத்தீஸில் போய் நான் எனக்கு சில க்ராசரிஸ்லாம் எனக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸும் அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பச்சை பயிறு, கோதுமை, நான் அல்வா செய்கிறதுக்காக கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெட் ரைஸ், மாப்பிள்ளை சம்பா, பிரியாணி ரைஸ், என் பையனுக்காக கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன். கடலை உப்பு மிளகாய் தூள் போட்டு வறுத்து கொடுக்கறதுக்கு. பாசுமதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் சொல்கிறேன். ரேட்டும் பாருங்கள், எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. என்ன நம்ம போய் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதாங்க. மற்றபடி பொருளெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுதான் ரெட் ரைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குவாலிட்டியாக இருக்கும். நம்ம தோசை மாவுக்கு, இட்லி மாவுக்கு நம்ம தோசை ஊற்றுறப்ப இதை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப வாசமாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வாழைப்பழம். நான் ஒரு வாழைப்பழம் வெளியில் 25 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இங்கே 4 வாழைப்பழம் எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள். 45 ருபீஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பஜ்ஜி மிளகா, பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிளகா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதுதாங்க சூப்பராக இருந்தது. ஆரியெல்லாம் கல்லே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வாங்கிட்டு வந்ததெல்லாம் எப்படி நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கவுனி அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். கவுனி அரிசி கஞ்சி. ஓகே, தேங்க்யூ.